என்னென்றால் உங்களோட இப்போ வேலைவாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கனடாவை பொறுத்தவரை ஒரு 7%. நீங்கள் சொன்னீங்க 7.7. ஆனால் இதை விட ஒரு அதிகரித்த வீதம் இருக்க தான் நாங்கள் எல்லாம் கனடாவுக்கு வந்த நாங்கள் அப்போ 11% இருந்தது. என்னை பொறுத்தவரை இந்த இளைஞர்கள் கொஞ்சம் இப்போ நாங்கள் அந்த பழைய டைமில் இருந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதை செலக்ட் பண்ணுற பாடங்களில், அதாவது யூனிவர்சிட்டியில் படிக்க அந்த சிலதுகளில் கோஆப் இருக்குது, போய் வேலை செய்கிற அந்த மாதிரி எதுகள் இருக்கு. அப்போ கூட காம்படிஷன் வந்து நிறைய கூடிட்டுது. அதான் இப்போ எங்களுக்கு அவைலபிள் ஒர்க்னு சொல்கிறப்ப இருக்கிற தொழில் வந்து ஒரு லிமிட்டடாக தான் இருந்தது. என்னென்னா நாங்கள் ஆக்களை கொண்டு வந்து நாங்களே தவிர கம்பெனிஸ் பெருசாக டெவலப் பண்ண படையில்லை. அப்போ நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டணும். இப்போ வந்தால் எப்பயும் எம்ப்ளாயர்ஸ் வந்து டேலண்டட் ஆக்களை தான் தேடி போவினோம். அங்கே நாங்கள் விட்ட ஒரு பிள்ளை என்னன்னு சொன்னால், இருந்தால் போல எல்லாரையும் கொண்டுட்டோம், ஆனால் இங்கே கம்பெனிஸ் இல்லை. இப்போ முதலாவது நாங்கள் நிறைய கம்பெனிஸ் இங்கே கொண்டுறோம். அதாவது வேறு வேறு கம்பெனிஸுக்கு அந்த அரசாங்கம் வந்து அவைக்கு என்னென்ன இன்சென்டிவ், டேக்ஸ் இன்சென்டிவ் அப்படியால கொண்டு வந்து நிறைய கம்பெனிஸை கனடாக்குள்ள கொண்டு வந்துட்டு அதே நேரம் குடிவரவையும் வரவும் வேண்டாம். ரெண்டும் இருந்தால் தான் அந்த பேலன்ஸ் இருக்கு. சும்மா படிச்சுட்டு வேலை எடுக்க இல்லாது, தெர் இஸ் காம்படிஷன். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். நான் படிச்சுட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருக்கேன் நிலைமையில வேலை எடுக்கிறதுன்றது இப்போ கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் பார்த்துருந்தீங்கன்னா ஆக்கள் தேடி கொண்டு இருந்தேன். வேலையில் இருக்கிற பிரச்சனை பண்டமிக் முடிஞ்ச டைமில் கன பேர் வேலைக்கு போகாமல் இருக்க சில வேலைகளுக்கு ஆக்கள் இருக்கே. அப்போ அப்படியான ஒரு நிலைமையில் இருந்து இன்றைக்கு வேலை இல்லாத ஒரு நிலைமை வர்றதுக்கு காரணம் வந்து நாங்கள் we didn't wake up for the reality என்றதான் என்னுடைய கருத்து. நான் பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறது, பிள்ளைகளோட இருந்து அவ என்ன செய்ய போயினோம், அதன் அவுட்கம் என்ன மாதிரி வேலை வரும். அப்போ அதுக்கு இவருக்கு டேலண்ட் இருக்கா, செய்யக்கூடியது. இப்போ சில இதுகளுக்கு சில டேலண்ட்னு சொல்கிறது, சில ஸ்கில்ஸ் தேவை. அப்போ ஸ்கூலில் கவுன்சிலர்ஸ் இருக்கணும், நான் அவைய மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவை செய்கிறத விட நீங்களும் ஒருக்கா அதை அந்த ஜாப் என்னதுன்னு பார்க்குறது, படிக்க முன்னுக்கும் நல்லா படித்தா பிறகு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூமி செய்து அதுக்கேற்ற மாதிரி ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இட் வில் பி ரியலி ஒர்த். இந்த வேளையில் இந்த ஒன்றியவில் நிலவுகின்ற வேலையில்லா பிரச்சனை, வேலைகள் தேடுவது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த வேலைவாய்ப்பில் அவர்கள் கல்வி தகுமைக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்காது போன்ற பிரச்சனைகள் பற்றி எங்களுடன் புதம்பது காலையில் கலந்துரையாடுவதற்காக எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் நெட்வொர்க்கிங்கின் ஸ்தாபகரும் முதன்மை அதிகாரியுமான தேசா தெய்வேந்திரம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் தேசா. வணக்கம் தர்மா. வணக்கம், நன்றி இந்த காலை வேளையில் இணைந்து கொண்டதற்கு. பொதுவாகவே நான் குறிப்பிட்டது போல இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை என்பது தற்பொழுது இந்த கொரோனா காலத்துக்கு பின்பு அதிகரித்து கொண்டு இருக்கிறது. நாட்டின் பொருளாதார நிலைமை காரணமாகவும் பல்வேறு காரணங்கள் காரணமாகவும், குறிப்பாக இந்த ஒன்றாரியோவில் இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை இருப்பதற்கான முக்கிய காரணங்களாக நீங்கள் என்னத்தை கருதுகின்றீர்கள்? அதாவது இந்த இளம் சமுதாயம் நாங்கள் நோக்குறது வந்து இளம் சமுதாயம், இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை. என்னென்றால் உங்களோட இப்போ வேலைவாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கனடாவை பொறுத்தவரை ஒரு 7%. நீங்கள் சொன்னீங்க 7.7. ஆனால் இதை விட ஒரு அதிகரித்த வீதம் இருக்க தான் நாங்கள் எல்லாம் கனடாவுக்கு வந்த நாங்கள் அப்போ 11% இருந்தது. இப்போ உள்ள அந்த 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 டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய யங் ஆக்கள் படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கணும். அப்போ அவ பெஸ்ட் எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய அவையோட கம்பீட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இங்கே இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு இருக்குது. அப்போ இளம் சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கணும், அவை என்னென்னா அவை எல்லாரும் இந்த ஆன்லைனில், இப்போ நாங்கள் படிக்கிற காலங்களில் இல்லாட்டி நாங்கள் படிப்பிக்கிற காலங்களில் ஆன்லைன் இருந்தாலும் அந்த கிளாஸ் ரூமில் போய் படித்து அதே நேரம் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய செய்யுது. அப்போ அந்த ப்ராக்டிகாலிட்டி என்ற ஒரு விஷயம் இருந்தது. அது இப்போ கொஞ்சம் ஒரு ஃபோன்லேயும் படித்து கம்ப்யூட்டர்லேயும் படிச்சுட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தங்களுக்கு ஒரு வேலை எடுக்கலாம்ன்ற நம்பிக்கையில் இருக்கணும். அப்போ சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஆனால் இப்போ நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அந்த எம்ப்ளாயர்ஸுக்கு அந்த உள்ள பிரச்சனை என்னென்னா, அவைக்கு உண்மையான இந்த ஸ்கில் இருக்கான்ற ஒரு கேள்வி வருது.
நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வேலை இல்லைன்ற ஒரு நிலைமை ஒரு சைட்ல இருக்கேக்க ரிட்டையர்மெண்ட் ஏஜை கூட்டி கொண்டு போயிடும். அதாவது மெட்டாக்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கணும். அப்ப என்னை பொறுத்தவரை இந்த இளைஞர்கள் கொஞ்சம் இப்போ நாங்கள் அந்த பழைய டைம்ல இருந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு செலக்ட் பண்ற பாடங்கள்ல, அதாவது யூனிவர்சிட்டியில் படிக்க அந்த சிலதுகளில் கோஆப் இருக்குது, போய் வேலை செய்கிற அந்த மாதிரி இதுகள் இருக்கு. அப்போ கூட காம்படிஷன் நிறைய கூடிட்டுது என்றாதான் அந்த உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் சொன்னீர்கள் இந்த வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற மாணவர்கள் இந்த கல்வி இந்த போட்டி இருக்கின்றது, வேலை திறமை இருக்கின்றது. பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த இளம் சமுதாயத்திலிருந்து வருகின்ற ஒரு 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 குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இந்த தங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை, தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்து அவர்கள் வேலை கிடைத்தால் போதும் என்ற மாதிரி படிப்புக்கு சம்பந்தமில்லாத வேலைகளில் அவர்கள் தேடி போவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒரு இடைவெளி, அதாவது இந்த கல்வி தகமைக்கும் அதற்குரிய வேலை கிடைப்பதற்கு முறையான அந்த இடைவெளி என்ன காரணங்களால் ஏற்படுகிறது? அதை நிவர்த்தி செய்வதற்கு ஏதாவது வழிகள் இருக்கின்றதா? அதுதான் இப்ப நான் முன்னே கூறிய போத எங்களுக்கு அவைலபிள் ஒர்க்னு சொல்கிறேன். இப்போ இருக்கிற தொழில் ஒரு லிமிட்டடாக தான் இருந்தது. என்னென்னா நாங்கள் ஆக்களை கொண்டு வந்து நாங்களே தவிர கம்பெனிஸ் பெருசாக டெவலப் பண்ண படையில்லை. அப்போ நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டணும். இப்போ வந்தால் எப்பயும் எம்ப்ளாயர்ஸ் டேலண்டட் ஆக்களை தான் தேடி போகணும். அப்போ இப்போ நீங்கள் சில வேலை பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுலேருந்து வர ஆக்களாவே மாஸ்டர்ஸ் டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் அதுகள் எல்லாத்தோடையும் வரைக்க நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எங்களுடைய ஆக்கள் வரைக்க அதுக்கேற்ற அந்த அரசாங்கத்தினால் ப்ரிப்ரேஷன் செய்யப்படையில்லை என்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கும். ஏனென்றால் இவ்வளோ பேர் வேறினம், இவ்வளோ பேருக்கு இத்தனை இடம் இருக்கணும், இத்தனை பேர்கிட்ட இத்தனை வேலை இருக்கணும் என்ற இதை நாங்கள் உண்மையாக பார்க்கல. அப்போ அது என்ன நடக்குதுன்னா கூட இங்கத்தியான இளைஞர்கள், அதாவது இந்த பேண்டமிக்கு பிறகு அவர்கள் இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சு பிறகு யூனிவர்சிட்டி முடிச்சு இப்போதான் வெளியில் வர்ற நேரம் வந்து கொண்டிருக்குது. இந்த பேண்டமிக் டைமில் COVID-19 டைமில் என்டர் பண்ணாங்க. அப்போ எல்லாரும் வீட்டிலேருந்து படிக்கிறது, ஆன்லைனில் படிக்கிறது, மற்றது இப்போ போய் வேலை செய்யாத ஒரு நிலைமையிலேருந்து தான் இருந்தவை. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்தவைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஒரு நிலைமையால் நான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பேடுன்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றா அது அந்த சர்டன் ஆக்கள், சர்டன் குரூப் ஆக்கள் தான் அதில் எஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதை விட நாங்கள் மோசமான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதில் எல்லாம் இருந்து வந்திருக்கிறோம். அப்போ இந்த யூத் தாங்கள் கூட யூனிவர்சிட்டியில் படிக்கையே குவாப் இருக்கிற ப்ரோக்ராம் எடுத்து, அதாவது இப்போ சில ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் ஒரு செமிஸ்டர் 2 செமிஸ்டர் படிப்பீங்க, அப்புறம் ஒரு செமிஸ்டர் குவாப் செய்வீங்க. அப்படியான ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணி அந்த முழுக்க ஆன்லைனில் படிக்காமல் கிளாஸ் ரூமில் போய் படிக்கிறது, அப்படியானதில் செலக்ட் பண்ண வேண்டாம். கிளாஸ் ரூமில் படிக்கிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஆள் ஆன்லைனில் கேட்க வலிமையாக கேள்விகள் அவ்வளோ பெருசாக கேள்படாது. மற்றது எல்லாம் ரெக்கார்ட் முடிஞ்சு அதில் படித்து, அப்போ அதில் உங்களோட ஸ்கில் ஒரு லிமிட்டட், அந்த உங்களோட பாடத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ஸ்கில் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்கில்கள் இருக்காது. ப்ரொஜெக்டும் ஆன்லைனில் செய்யணும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த பேண்டமிக்கு முதல் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் எல்லாரும் கதைச்சு என்ன பிரச்சனை இருக்கு, அப்போ ஒரு ஆள் ஒரு பிரச்சனை கேட்க அந்த மெட்டாக்களுக்கும் அதால் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் ஒரு டீச்சர், அப்போ நான் அந்த 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 பெனிஃபிட்ஸ் அவைக்கு எப்பயுமே அந்த இது இருக்குப்பா. அப்போ இன்டர்வியூவில் நாங்கள் கேள்விகள் கேட்க எங்களுக்கு தெரியும் இவருக்கு உண்மையான அதை செய்யக்கூடிய திறன் இருக்கா இல்லையான்னு. காம்படிஷன் இஸ் ஹை என்றதான் அந்த இது. மற்றது இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கணும், இப்போ 7% அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் ஒரு 13% யூத்துக்குண்டா மிச்ச 7% வச்சிங்கன்னா மிச்ச 93% வேலை செய்து கொண்டிருக்கு. ரைட்? அப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் நான் அதுக்குள்ள போக இல்லாத அந்த கேள்வி நிச்சயமாக வேற ஒன்றும். நீங்கள் ஒரு 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 பாடத்தை எடுத்தீங்கன்னா அதில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், ஒரு கொஞ்சம் பேர் வேலை இல்லாமல் இருப்பினும், இல்லாட்டி 93% வேலை செய்ய மாட்டோம். அப்போ நாங்கள் எப்படி அந்த நிலைமைக்கு போகணும்ன்றதைத்தான் இந்த காலத்து இளைஞர்கள் அதை பற்றி யோசிக்கணும். அதாவது கொஞ்சம் இன்டராக்டிவ் ஸ்டடீஸ், அதாவது எங்கெங்க கிளாஸ் ரூம்ல இருக்கோ அதில் போய் இருந்து அதில் கதைச்சு லேப்ஸ் இருக்கிற ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி அது அந்த மாதிரியான சேஞ்சஸ் செய்தால் நல்ல.
உங்கள் கருத்துடன் ஒத்து போகிற மாதிரி தான் நேற்றைய தினம் ஒன்றாரியோ மாகாண முதல்வரும் ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தார். ஒன்றாரியோ மாகாணத்தில் இந்த வேலையின்மை பிரச்சினை, வேலைவாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அவரிடம் கருத்து கேட்ட பொழுது அவர் சொல்லி இருக்கின்றார், இங்கே பல வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது, அந்த வேலைகளை எப்படி அவர்கள் தேடுகிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் ஒழுங்காக வேலைவாய்ப்புகள் தேடுவதில்லை, அவர்கள் அக்கறையுடனும் ஒழுங்காக தேடினால் இந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். இது தொடர்பாகவும் மற்றும் இந்த பொதுவாகவே தற்பொழுது மத்திய கனடா அரசு மீதும் ஒன்றிய மாகாணங்கள் அரசு மீதும் பல குற்றச்சாட்டுகள் பொதுவாகவே அண்மை காலமாக ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டு இருந்தீர்கள். இந்த குடிவரவாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது இந்த ஒன்டாரியோவில் இருக்கின்ற மக்களின் வேலைவாய்ப்பு பிரச்சனையை அதிகரிக்கப்படுத்தியதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதுபோல சில மாகாண சட்டங்கள், மற்றது 65 வயதை கடந்தும் இங்கு வேலை செய்கின்றது உரிமை என்று இல்லாமல் விருப்பம் இருக்கின்றது. மற்றது இந்த வாலண்டியர்ஸ் ஒர்க். இதனால் இந்த இளம் சமுதாயம், அதாவது அடுத்த தொழிலுக்காக காத்திருப்போர் அந்த தொழில்களில் ஈடுபட முடியாமல் தங்களுக்குரிய வேலைகளை பெற முடியாமல் இருக்கின்றார்கள். இது தொடர்பாக மத்திய அரசோ அல்லது மாகாண அரசாங்கமோ ஏதாவது சட்டங்களை கொண்டு வர வேண்டுமா, அல்லது என்ன முறையில் இப்பொழுது இருக்கின்ற சட்டங்களை மாற்றினால் இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை ஓரளவு குறையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அதாவது இந்த புதுசா வந்த குடிவரவாளர்கள், அதாவது ஸ்டூடெண்டா இருக்கட்டும், பிஆர் ஹோல்டர்ஸா இருக்கட்டும், இவ வாரது உண்மையா நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் கலிபோர்னியா போய் சிலிகான் வேலி விசிட் பண்ணினேன். அங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டெக்னாலஜி கம்பெனிஸும் இருக்கிறாக்கள். கூடுதலாக்கள் சவுத் ஏஷியன்ஸ், இந்தியன், ஸ்ரீலங்கன் அப்படியானாக்கள் தான் இருக்கணும். ஆனா என்னன்னா அவங்க படிப்படியா யூனிவர்சிட்டிக்கு படிச்சு அதுக்கேற்ற வேலை திட்டங்கள் எல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தபடியா அவையால செட்டில் பண்ண முடிஞ்சது. லோக்கல் ஆக்களுக்கும், அதாவது அங்க இருந்த வேண்ட பிள்ளைகள், லோக்கல் ஆக்கள் எல்லாருக்கும் வேலை திட்டம் இருந்தது. நாங்க விட்ட ஒரு பிள்ளை என்னன்னு சொன்னா, இருந்தா போல எல்லாரையும் கொண்டுட்டோம், ஆனா இங்க கம்பெனிஸ் இல்லை. அப்ப முதலாவது நாங்க நிறைய கம்பெனிஸ் இங்க கொண்டுறோம். அதாவது வேற கம்பெனிஸுக்கு அந்த அரசாங்கம் அவைக்கு என்னென்ன இன்சென்டிவ், டாக்ஸ் இன்சென்டிவ் அப்படியால கொண்டு நிறைய கம்பெனிஸை கனடாக்குள்ள கொண்டு வந்துட்டு அதே நேரம் குடிவரவாளரையும் பெறவும் வேண்டாம். ரெண்டும் இருந்தால் தான் அந்த பேலன்ஸ் இருக்கும். மற்ற இளைஞர்கள் they have to get into reality. அதாவது சும்மா படிச்சுட்டு வேலை எடுக்க இல்லாது, there is competition. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். நான் படிச்சுட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருக்கேன் நிலைமையில வேலை எடுக்கிறதுன்றது இப்ப கொஞ்சம் கஷ்டம். நீங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் பார்த்துருந்தீங்கன்னா ஆக்கள் தேடிக்கொண்டு இருந்தாரு. வேலையில இருக்கிற பிரச்சனை பண்டமிக் முடிஞ்ச டைம்ல கன பேர் வேலைக்கு போகாம இருக்க சில வேலைகளுக்கு ஆக்கள் இருக்கே இல்லை. அப்ப அப்படியான ஒரு நிலைமையில இருந்து இன்றைக்கு இப்ப வேலை இல்லாத ஒரு நிலைமை வர்றதுக்கு காரணம் நாங்கள் we didn't wake up for the reality என்றதான் என்னுடைய கருத்து. அது ப்ரிப்பேர் பண்ணல என்றதான் என்னுடைய கருத்து. பொதுவாகவே உங்கள் நிறுவனம் இந்த தொழிற்பயிற்சிகள் மற்றது வேலை சம்பந்தமாக இளைஞர்களுக்குரிய பயிற்சிகளை வழங்குகிறது. இது தொடர்பாக என்ன மாதிரியாக நீங்கள் உங்களை ஒருவர் நாடி இந்த சமகாலத்தில் ஒரு வேலை தனக்கு வேண்டும், அல்லது தந்த வேலை எடுப்பதற்கு தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ளலாம் என்று அணுகுகின்ற பொழுது உங்கள் நிறுவனம் எந்த சேவைகளை வழங்குகிறது, எப்படி உங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் என்ற விவரத்தையும் பகிர முடியுமா? நாங்கள் இப்ப இந்த ரெசிமி ஒர்க் ஷாப் ஒன்று செய்யறாங்க. அது இலவசமா தான் செய்யறோம். நாங்க ஸ்கூல் இல்லை, இலவசமா அதை யாரும் ஜாயின் பண்ணலாம். நான் கான்டாக்ட் தரேன். என்ன நாங்க செய்யறாங்க, என்ன அதை டிஃப்ரெண்டா செய்யறாங்களா? இப்ப ரெசிமின்றது என்ன பொறுத்தவரை உங்களை அட்வர்டைஸ் பண்றது. அதாவது உங்களோட சேவையை நீங்கள் ஒரு கம்பெனிக்கு, தேவையான ஒரு கம்பெனிக்கு உங்களோட சேவையை நீங்க கொடுத்தா அதுக்கு உங்களுக்கு ஒரு சலரியோ whatever it is you get. அப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த முக்கியமா அந்த யங் பீப்புள் அவன் ஏஐ மூலமா ரெசிமி செய்யணும். அப்ப ஏஐ மூலமா அந்த ரெசிமி என்று நான் சொல்றது, இப்ப நீங்க உங்களை பற்றி எழுதிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுல என்ன போடுறீங்க. நீங்க உங்களை பற்றி உங்களால செய்யக்கூடியது தான் போடணும். உண்மையா செய்யக்கூடியதுல நீங்க சரியா ஹைலைட் பண்ணணும். அது ஜாப்பை மேட்ச் பண்ணணும். அப்ப அந்த ஜாப்புக்கு அது மேட்ச் பண்ற மாதிரி நீங்க செய்யறது உங்களுக்கு கொஞ்சம் ரிசர்ச் செய்யணும். கம்பெனியை பற்றி ரிசர்ச் செய்யணும், மற்றது அந்த ஜாப்பை பற்றி ரிசர்ச் பண்ணணும். நீங்க வடிவா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஸ்ரீலங்கா எல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு டிகிரி வச்சிருக்கீங்க, மாஸ்டர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். எஜுகேஷன் அந்த மாதிரி.
கனடாவில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா இந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து தங்களுக்குன்னு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பீங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களோட ரெசியூமி வந்தால் தான் எடுப்பீங்க. அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. சில வேலை டிகிரி இருக்கிற ஆளுக்கு அந்த வேலை கிடைக்காது, ஒரு கிரேட் வேலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுக்கு அந்த வேலை கிடைக்கும். ஏன்னா எம்ப்ளாயர் என்ன மாதிரி யோசிப்பாருன்னா தனக்கு இந்த ஜாபுக்கு செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைன்றதான் அவேண்ட பாயிண்டா இருக்கு. அப்போ அதை நாங்கள் விளங்கப்படுத்தி இது முதலாவது ஸ்டெப். அதாவது அந்த ரெசியூமியை நீங்கள் விளங்கி செய்ய வேணுமென்றதான் எங்கட இது. அதை நீங்க தான் செய்யணும், செய்யற ஆள் தான் செய்யணும். அதுக்கு பிறகு அந்த ரெசியூமியை வச்சுக்கொண்டு இப்படி இன்டர்வியூல ஆன்சர் பண்றோம். அப்ப இன்டர்வியூல வந்து சில தேவையில்லாத ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்ப அது நீங்க அவ என்ன கேட்கணுமோ அதை வடிவா லிசன் பண்ணி தென் யூ ஹேவ் டு ஆன்சர் தட். இப்ப இப்படியான அறிவுரைகளை நாங்கள் சொல்லி பேசிக்கா நாங்க அவே சொல்றோம், நீங்க தான் ரெசியூமி செய்யணும், நாங்கள் உங்களுக்கு ஒரு கைடா இருப்போம், அவ்வளவுதான். அதுதான் அப்படித்தான் அவை செய்யணும். அப்ப அந்த ஏஐல செய்யறதை தவிர்த்து இதெல்லாம் பார்க்கணும். மற்ற நீங்கள் இப்ப புது ஆக்கள் படிக்க போற ஆக்கள், அதாவது நீங்க இப்ப யூனிவர்சிட்டிக்கு போறீங்கன்னா தயவு செய்து போக முன்னுக்கு நான் என்ன படிக்கிறாங்கன்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து போக முன்னுக்கு இந்த இண்டீட்லயோ இப்படி ஏதாவது ஒரு வெப்சைட்ல கவர்மெண்ட்ல ஜாப் வேகன்ட் இருக்கு, அதுல நிறைய இருக்கு. அப்புறம் நாக் கோட்ல போனீங்கன்னா அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாசிங்க. உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ஜாப் நான் செய்தேன்னா இந்த படிச்சேன்னா நான் இதைத்தான் செய்ய போறேன். கன பேர் விட்டுறப்புல வந்து என்னன்னு தெரியாம எனக்கு ஒரு டிகிரி வேணுமென்று ஒன்றுக்குள்ள போறது. அப்ப போகைக்கு என்ன நடக்கும்னா நீங்க கொஞ்சம் பாதியில போனோன்னா உங்களுக்கு 4 years உங்களுக்கு கொஞ்சம் இது எனக்கு தேவையில்லைன்னு மனம் குழம்பு நீங்க கன பேர் என்ன டிகிரியை மாற்றி வேணும் அப்படி எல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்ய முன்னுக்கு நான் பேரண்ட்ஸுக்கும் சொல்றது, பிள்ளைகளோட இருந்து அவ என்ன செய்ய போயினோம், அதோட அவுட்கம் என்ன மாதிரி வேலை வரும். அப்ப அதுக்கு இவருக்கு டேலண்ட் இருக்கா, செய்யக்கூடியது. இப்ப சில இதுகளுக்கு சில டேலண்ட் சொல்றது, சில ஸ்கில்ஸ் தேவை. அப்ப ஸ்கூல்ல கவுன்சிலர்ஸ் இருக்கணும், நான் அவைய மீட் பண்ணியிருக்கேன். ஆனா அவை செய்யறதை விட நீங்களும் ஒருக்கா அந்த ஜாப் என்னதுன்னு பாக்குறது, படிக்க முன்னுக்கு நல்லா படிச்சா பிறகு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெசியூமி செய்து அதுக்கேற்ற மாதிரி ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்றது, இட் வில் பி ரியலி வொர்த். அதான் எனக்கு நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பு எப்படி இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம், அது தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடியதற்கு பிறிதொரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி. இணைந்து கொண்டதற்கு தேசா தேவேந்திரன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி தர்மா. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.